ரொம்ப நன்றி. இது இல்லை என்னன்னா மணினா வந்து இது இல்லைன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டரில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற ஒரே தியேட்டரில், ஆனால் அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்கள் 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோம்னா அதை சரியாக சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ரசிகர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 3வது படமும் ஹிட். இது எல்லாருமே கண்டிப்பாக நல்ல படமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையாக இந்த படத்தினுடைய டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொன்னேன். நான் தனியாக ஒரு ஆளாக போய் வேலை செய்யலை. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைட்டடாக இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபுளாக இருந்து நான் என்ன கதை பண்ணுறதுன்றதுக்கு நான் எதுவும் தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தட் நம்ம பண்ணுற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா எல்லாரும் அப்படி தானே அப்டேட் ஆகி ஆகணும். லவராக இருப்பாங்க, குடும்பஸ்தனா அடுத்த அப்டேட் தானே. அதனால தேங்க்யூ. உண்மைதான். ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கு எப்படி குட் நைட்டில் வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸாக, இத்தனைக்கும் பக்கத்து தேட்டரில் அவர் ஹீரோவாக நடித்த படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை பாதியாக குறைச்சி நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. யூடியூப் டீம் மேலே ட்ரஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து அந்த கதை தான் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா அது காரணம் பியூராக அந்த கதை தான். அதை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது யாரும் என்ன இதுங்கிறதுலாம் லவரோட பார்ட் 2 பார்க்கலாமா? அருணோட அந்த அது அங்கே இப்போ தான் போனார் பாருங்க லவர் டைரக்டர். அவரை கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம அவர் கையில் தான் இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் ஐயோ ரொம்ப சிரிச்சாங்க. அது ஐம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ஸ்பீச்லெஸ். அது போதும் எனக்கு. ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டே இல்லை, இப்போது பார்க்கலாம் எப்படி போச்சுன்னு. ஆனால் ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி கூட வாங்க. ஐம் ஹோப்பிங் எவ்ரிபடி வில் கம் அண்ட் வாட்ச். அவ்வளோதான். ஆமாம், இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு. அது பிளெஸிங் மாதிரி இருக்கு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பார்த்து இது பண்ண முடியும். ஆனால் நாங்கள் இப்போ தேட்டரில் இது பண்ணுறப்போ அதே ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு என்னென்னா ஓகே பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ அளவுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப நாங்கள் இமேஜின் பண்ணி வச்சிருந்ததை விட அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நான் பெரிய ஆக்டரு, நான் வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவுமே காமிச்சிக்கல. எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆக்டர் கூட, ஒரு ஃபெல்லோ ஆக்டர் கூட ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் அவர். அவருக்கு அதுக்கு தேங்க்யூ சொல்லணும். அடுத்து 2K லவ் ஸ்டோரின்னு அது ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க. அப்போது இருக்குது, ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். தேங்க்யூ. படம் நான் டைரக்டர், நானே எனக்கு சொல்கிறது. படம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது இவ்வளோ பீப்புளோட உட்காந்து பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ரொம்ப மேக்னிஃபைன்ஸ். அது வந்து அது ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? யூடியூப் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இதில் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப அதோட மேக்னிடியூட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆடியன்ஸ் படம் போனதே தெரியலங்கறாங்க. ஆமாம், நீங்கள் டைரக்டரா என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு சின்ன டீம், எங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. நேற்று இருந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பீப்புளும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. நக்லைட்ஸில் எங்களுக்கு எப்படி பயங்கர ஓஹோபித்த ஆதரவு கொடுத்தாங்களோ அது இங்கேயே தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப நன்றி. காமெடிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை காமெடி ஒர்க் அவுட் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு
ஆடியன்ஸ் என்னது காமெடி சீனுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் காமெடி ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ், நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துக்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். தேங்க்யூ. அடிக்கடி சார் இப்போ யூடியூப்ல நீங்கள் ட்ரஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவரோட கிராட்டிடியூட் தான். எங்களோட பாடி ஆஃப் ஒர்க் பார்த்துட்டு நாங்கள் இந்த படம் குட் நைட்டுக்கு முன்னாடியே கமிட் பண்ண படம். அது அவர் எங்களை நம்பின விதத்துக்கு நாங்கள் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் கம்யூனிட்டி தான் நான் சொல்லணும். உங்கள் எல்லாருமே நமக்கு உருவாகியிருக்க கணக்கில் இருக்க எல்லாருமே. ஏன்னா ஒரு சின்ன இதாக ஏதோ ஒன்று பண்ணி பாட்டுன்ற பேரில் நான் அப்போ போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஷேர் பண்ணி ஏதோ எனக்கு மியூசிக்கெல்லாம் எதாவது தெரியும்னு லைக் இப்போ நம்ம ஏதோ உத்தமா இல்லை வினோ தான் ரொம்ப முக்கியமாக இது. ஸோ ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகி என்னை சென்னை வர வச்சு உனக்கு மியூசிக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது, இது எப்படியா கிராக் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா முக்கியமான காரணம் வினோ. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கு அண்ட் டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது எப்படி ஃபீலிங்காக எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு லைக் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் சிலதெல்லாம் வந்து சரி ரொம்ப நாள் கழித்து நடக்கும் அப்படியெல்லாம் யோசிச்சிருப்போம். இல்லைனா வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஜோனில் இருக்கும். பட் வந்து ஓவர் த பீரியட் எல்லாமே காக்கா கதையிலேருந்து இன்றைக்கி அந்த கட் பண்ண ஒரு 3 இயர்ஸில் இங்கே வரைக்கும் இருக்கிறது வரைக்குமே முழுக்க லைக் லக்கன் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் ஆப்வியஸ்லி. பட் அதை பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதம் இன்றைக்கி நாங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சரியலாக இருந்துச்சு. ஓகே நம்ம சிரித்தோம், பட் நம்ம கூட சேர்ந்து ஒரு 100-200 பேர் சிரிக்கும்போது அது வேறு ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நம்ம படம் லைக் எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி நம்ம படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த படம் பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ. நெக்ஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க. தெரில இதுக்கப்புறமும் எப்படிங்கிறது நீ அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மெலோடி சாங் ஒன்று பாடி இருக்கீங்க, அந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த வருஷத்துல மாசு இவர் தான் பார்த்துக்கோங்க. மியூசிக்ல வேற லெவல். வைசாக் வந்து என்ன இது வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸ்வாக் இவர் இந்த வருஷத்துல பாருங்க எவ்வளோ படங்கள் வந்து குவிந்தது. ஹாப்பி பொங்கல் ஃபார் வைசாக். Thank you. குடும்பஸ்தான் பிளாக் பஸ்டர். இதை கட் பண்ணிடுங்க. ஸோ ஆமாம் நீ மட்டும்தான். ஸோ நீ மட்டும்தான் வந்து அடுத்து என்னோட இபி இருக்கு. ஸோ சூப்பர்ண்ணா என்னோட இபி இருக்கு. அந்த இபி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் ரிலீஸ் ஆகுது. இபியில் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் நினச்சதை தாண்டியும் நிறைய இடங்கள் அவங்க சிரிக்கிறாங்க. அண்ட் க்ரௌடு ஃபுல் ஆடியன்ஸ் பேக்டாக பார்க்குறது வந்து அவ்வளோ எலிவேட்டாக இருக்குது. எமோஷன்ஸும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்ல பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணதை பார்க்க எப்படி இருக்கு? இல்லை அது முதல்ல கான்சியஸாக இருந்துச்சு. யூடியூப்லேருந்து வரும்போது யூடியூப் மாதிரி இருந்துடக்கூடாதுங்கும் போது நம்ம ஒரு எஃபர்ட் இருக்கணும்னு. ஸோ அதுக்காக ரொம்பவுமே மொத்த டீமே ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 1 இயர் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். அண்ட் அதோட எஃபெக்ட் இங்கே பார்க்கும்போது அது பெரிய ஸ்க்ரீனில் தான் நாங்கள் ப்ரீவியில் சிறுசாக பாட்டு பெரிய ஸ்க்ரீனில் ரொம்ப அது ஆடியன்ஸ்க்கு ரெசனேட் ஆகும்போது செம்மையாக வந்திருக்கு. மணிகண்டன் சார் எப்படி இருந்தார்? சார் மணிகண்டன் சார் உண்மையிலுமே ஜெம் ஆஃப் அ பர்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ள அவ்வளவு ரியல் லொக்கேஷன்ஸ், ஒரு சேஸ் வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படி கொரில்லாவாக ஷூட் பண்ணியிருப்போம். உண்மையிலேயுமே தெரில அவர் தன்னை ஒரு ஸ்டாராக நினச்சிருந்தாலும் இட்ஸ் நாட் பாசிபிள். முதல் நாளே நம்ம ஷூட் ஒரு 3 நாள் முன்னாடி வாங்க தலைவான்னு எல்லா டீ கடைகளுக்கு கூட்டிகிட்டு போய் ஹோட்டல்ஸ் கூட்டிகிட்டு போய் ஸோ கம்ஃபர்டபுள் ஆக்காது டீமை. ஏன்னா நாங்கள் யூடியூப்லேருந்து வரோம், அவர் ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்களை அவ்வளவு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அண்ட் உண்மையிலேயுமே தெரில இது வேறு ஒருத்தராக தான் இப்படி புல் பண்ணிருக்க முடியல. அண்ட் உண்மையிலேயுமே இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க் வித். அண்ட் அவரோட நம்பிக்கையும் அண்ட் அவரோட எஃபர்ட் தான் இவ்வளவு ஃபென்டாஸ்டிக் எலிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அவரோட நம்பிக்கையில் படம் மூலமாக நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அதுதான் ஃபீல் ஆகுது. உண்மையிலேயுமே எங்களை பிலீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க காமெடி ரொம்பவே நல்லா இருக்கு, சேனல்லே காமெடி தான் ரொம்பவே ஃபேமஸ். அது படத்தில் அது பார்த்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் லைவாக இல்லைங்க உண்மையிலுமே என்னன்னா காமெடி நம்ம அசால்ட்டாக, ஆனால் காமெடியே ரைட்டிங்காக தியரட்டிக்கலாக அணுகிறது இருக்குல்ல. ஏன்னா நக்கலைட்ஸோட ரைட்டிங் டீம் ரொம்ப பெருசு. அண்ட் பிரசன்னா பாலச்சந்திரன் அவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் உண்மையிலுமே காமெடியோட நுவான்சஸ் இருக்குல்ல, அதை எப்படி சொல்கிறது, அது அசால்ட்டாக அவருக்கு வரும்னு வச்சுங்களேன். ஸோ உண்மையிலேயுமே எனக்கு இங்கே பார்க்கும்போது அவர் சில விஷயம் தியரியாக சொல்கிறதுக்குல அது என்றைக்குமே ப்ரூவன். அது நக்கலைட்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்குமே வந்து அவர் சொன்ன எல்லா விஷயமே அது அப்படியே நடக்கும். இதுவுமே நம்ம நம்பலைனாலும் அதை நிகழ்த்தி காட்டுறது இருக்குல்ல. ஸோ உண்மையிலுமே பிரசன்னா ரைட்டர் பிரசன்னாவுக்கும் ராஜேஷ்
ராஜேஸ்வருக்கும் டேரக்டர் ராஜேஷ்னாக்கும் தான் இது மொத்த கிரெடிட்ஸுமே போகணும்னு வச்சுங்களேன். இது உண்மையிலேயுமே பெஸ்ட். தேங்க்யூ. ஹோல் டீம் ப்ராசஸ் மேலேயும் மணி சார் வச்சது தான். ஸோ ஒரு 4-5 எடிட் போவோம், மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆனால் இந்த படத்தில் வந்து உண்மையாகவே நிறைய பேர் யூஸ்வலான ஒர்க்கை தாண்டி டபுள் ஒர்க் பண்ணோம். அதில் வந்து வைசாக் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த படத்தோட எடிட் வந்து ஒரு ரெண்டு மூணு வெர்ஷன் போயிட்டு வந்தது. பட் ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் இல்லை நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மற்ற நிறைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸை கூட தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல அப்படி நன்றி. இது இல்லை. என்னன்னா மணி நான் வந்து இது இல்லைன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன். இல்லை ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ்னு இது இல்லை. இப்போ எனக்கு நான் இப்போ மணி அண்ணான்னு சொல்லிக்கிறேன். மணி என்ன அப்படின்னா சில்லுக்கருப்பட்டியிலேருந்தே, அதாவது டோட்டல் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாதப்ப இருந்தே நான் வந்து சில்லுக்கருப்பட்டி பார்த்து கொஞ்சம் ரிவைவ் ஆகி ப்ரிவியூ ஷோ போயிருக்கேன். விஆர் மாலில் நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரிவியூக்கு போயிருக்கேன். நான் போகும்போது யோசிச்சிருக்கேன், சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக மியூசிக் பண்ணால் அண்ணாவோட ஃபிலிமில் பண்ணோம் அப்படின்னு. பட் அந்த மேனிஃபெஸ்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்.